கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்தை துவக்கி இந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி நாளை காணச் செய்த தயவுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மாதம் திருப்பிக் கொள்ளுகிற மாதம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்ற வார்த்தையை நாம் விசுவாசித்து இந்த மாதமெல்லாம் அறிக்கை செய்திருக்கிறோம். நீங்களும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீது திருப்பிக் கொண்ட ஒரு மிக முக்கியமான காரியம் அவருடைய ராஜ்ய பாரம். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி தாவீது இஸ்ரவேலிலே அரசனாய் இருப்பார் என்று சொன்ன போதும் சவுல் அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்றார். சவுல் யுத்தத்திலே மடிந்து போனார். தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் விரோதமாய் எழும்பி நின்றான். அப்சலோமும் மடிந்து போனார். தாவீதுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பி நின்றார்களோ எல்லாரும் மடிந்து போகும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து கடைசியாக மக்கள் இருதயத்தையும் திருப்பி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவார் என்று தேவன் வாக்கு பண்ணியும் சவுல் தாவீதை துரத்துகிற நாள் வரைக்கும் தாவீது ராஜாவாக வாழ முடியவில்லை. ஆனால் சவுலின் மரணத்திற்கு பிறகு இங்கே மக்கள் வந்து தாவீதை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இது சவுல் மரித்த பிறகு மக்கள் செய்த ஒரு முடிவு. இன்னொரு இடத்தில் தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று தான் ராஜாவாவேன் என்றெல்லாம் சொன்ன பொழுது அங்கேயும் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை செய்து தாவீதை மீண்டும் ராஜாவாக்க மக்கள் உள்ளத்திலே பேசுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 19:10 வசனம். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கே அப்சலோம் மரித்த பிறகு மக்கள் எல்லாரும் மறுபடி தாவீதை அழைத்து கொண்டு வந்து அரசனாக்குகிறார்கள். ராஜாவாக மாறுவாய் என்று வாக்கு பண்ணப்பட்டும் பரதேசியைப் போல அலைந்த தாவீது தன் ராஜ்யபாரத்தை திருப்பிக் கொண்டார். என அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி திருப்பிக் கொள்ள முடியும் என்று எத்தனையோ வசனங்களை நாம் தியானித்தோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும். நீங்கள் வைராக்கியம் கொண்டு விசுவாசத்தோடும் வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து நம்பிக்கையோடும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற காலம் இது. இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நம்பிக்கையோடு புதிய மாதத்தை துவங்குங்கள். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும், உங்களை நடத்துவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று நீர் கொடுத்த வார்த்தையின் படியாக நாங்கள் எவைகளையெல்லாம் திருப்பிக் கொள்ளுவோம் என்று எங்களோடு கூட பேசி இடைப்பட்ட உடைய அன்புக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த அனுக்கிரகத்துக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. வரப்போகிற நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சித்தப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தும். புதிய மாதத்திற்குள் கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. புதிய மாதத்திற்குள் நன்மையும் செம்மையுமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களை கிருபையாய் நடத்தி சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வைத்த ஆண்டவர் வருகிற மாதத்திலும் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்வார். இந்த மாதமும் அடுத்த மாதமும் நாம் அதிகமாய் ஜெபித்து நம்முடைய கட்டுமான பணிக்காக துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகர் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால் சிறிதோ பெரிதோ கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உதவி கரத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறது நிமித்தமாக இந்த கட்டுமான பணி வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் முடிவடைவதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குடும்பமாக ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க முன்வருவீர்கள் என்றால் தயவாக நீங்கள் முன் வந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய், இது ஆண்டவருக்கென்று செய்கிற ஒரு பணியாய் இருக்கிறபடினால் அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே
தருவார். வருகிற மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளையும் நீங்கள் முடிக்கும்படி அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். God bless you.